அஇஅதிமுக பணி மற்றும் கழக தேர்தல் பணிகளை ஆற்றும்போது பல்வேறு காரணங்களால் இன்னுயிரை ஈந்தவர்கள் மற்றும் பலத்த காயமடைந்து செயலற்ற நிலையில் உள்ளவர்கள் என மொத்தம் 31 கழக தொண்டர்களில் முதற்கட்டமாக 14 கழக தொண்டர்களின் குடும்பங்களுக்கு கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி 42 லட்சம் ரூபாய் நிதி உதவி நேற்று முன்தினம் வழங்கப்பட்டது. இரண்டாவது கட்டமாக 15 தொண்டர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்து செயல்பட முடியாமல் உள்ள 2 தொண்டர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் என மொத்தம் 47 லட்சம் ரூபாய் நிதி உதவியை மக்களின் முதல்வர் ஆணைக்கிணங்க நேற்று அமைச்சர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று வழங்கினர். நிதி உதவியை பெற்றுக் கொண்டவர்கள் மக்களின் முதல்வருக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். அஇஅதிமுக பணிகளையும் கழக தேர்தல் பணிகளையும் ஆற்றும்போது பல்வேறு காரணங்களால் தங்கள் இன்னுயிரை ஈந்த 29 கழக தொண்டர்களின் குடும்பங்களுக்கு கழகத்தின் சார்பில் குடும்ப நல நிதி உதவியாக தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்த 2 பேரின் மருத்துவ சிகிச்சைக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், ஆக மொத்தம் 89 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும், இந்த நிதி உதவிகளை அமைச்சர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டவர்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று வழங்குவார்கள் என்றும் கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா சார்பாக 14 குடும்பங்களுக்கு குடும்ப நல நிதி உதவியாக தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் 42 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலைகளை அமைச்சர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் நேற்று முன்தினம் கழக தொண்டர்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று வழங்கி ஆறுதல் கூறினார்கள். இதனைத் தொடர்ந்து எஞ்சிய 15 கழக தொண்டர்களின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்து செயல்பட முடியாமல் உள்ள 2 தொண்டர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் என மொத்தம் 47 லட்சம் ரூபாய் நிதி உதவியை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி அமைச்சர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் நேற்று நேரில் வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் புழல் ஒன்றியம் எலந்தனூர் கிளை கழக செயலாளர் திரு எஸ். சுந்தரம் கழக கொடி கம்பத்தை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். அவரது குடும்பத்திற்கு கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்த 3 லட்சம் ரூபாய் நிதி உதவியை மக்களின் முதல்வர் ஆணைப்படி அமைச்சர்கள் திரு பி. ரமணா, திரு எஸ். அப்துல் ரஹீம், கழக அமைப்பு செயலாளர் திரு சி. பொன்னையன், கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் திரு வி. அலெக்சாண்டர், மாவட்ட கழக செயலாளர் திரு சிறுனியம் பி. பலராமன் உள்ளிட்டோர் திரு எஸ். சுந்தரத்தின் மனைவி திருமதி எஸ். மண்பாவதியிடம் வழங்கி ஆறுதல் கூறினர். காஞ்சிபுரம் மத்திய மாவட்டம் இடைக்கழிநாடு பேரூராட்சி 20வது வார்டைச் சேர்ந்த திரு எஸ். துரைக்கண்ணு கழக தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்தார். அவரது குடும்பத்திற்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த 3 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலையை துரைக்கண்ணுவின் மனைவி திருமதி டி. தயாளத்திடம் அமைச்சர் திரு டி.கே.எம். சின்னையா, காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு சி.வி.என். குமாரசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி தாலுகா பொத்தனூர் பேரூராட்சி புது தெருவைச் சேர்ந்த திரு எஸ். பிரதீப் ராஜ், பொத்தனூர் பேரூராட்சி காமராஜ் நகரைச் சேர்ந்த திரு பி. நாகராஜன் ஆகியோர் கழக பணியின் போது மரணமடைந்தனர். திரு பிரதீப் ராஜின் தந்தை திரு எம். செந்தில்குமார், திரு நாகராஜனின் தாயார் திருமதி பி. சரஸ்வதி ஆகியோரிடம் தலா 3 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலைகளை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி அமைச்சர் திரு பி. தங்கமணி மற்றும் கழக நிர்வாகிகள் வழங்கினர். ஈரோடு புறநகர் மாவட்டம் அரியப்பம் பாளையத்தைச் சேர்ந்த சத்தியமங்கலம் தெற்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் மாவட்ட ஊராட்சி குழு 3வது வார்டு உறுப்பினருமான திரு கே. சி. நடேசன் சாலை விபத்தில் உயிரிழந்தார். அவரது மனைவி திருமதி என். பவுனாயாவிடம் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க அமைச்சர் திரு தோப்பு என். டி. வெங்கடாச்சலம் மற்றும் கழக நிர்வாகிகள் 3 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலையை வழங்கினர். திருப்பூர் மாநகர் மாவட்டம் வெள்ளியங்காடு கோபால் நகர் 4வது வீதியைச் சேர்ந்த திரு டி. நாட்டுராஜன் கழக தேர்தல் பணியின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். அவரது மனைவி திருமதி என். மேனகாவிடம் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த 3 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலையை அமைச்சர் திரு எம். ஆனந்தன் மற்றும் கழக நிர்வாகிகள் வழங்கினர். கோவை புறநகர் மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த பெரிய நெகமம் பேரூராட்சி கழக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திரு எம். திருமலைசாமி, பொள்ளாச்சி 8வது வார்டு மகாலிங்கபுரம் LIC காலனியைச் சேர்ந்த திரு பி. என். பன்னீர்செல்வம்,
ஒடையங்குளம் பேரூராட்சி 9வது வார்டு அறிவொளி நகரைச் சேர்ந்த திருமதி பி மொத்தையம்மாள் ஆகியோர் கடந்த ஆண்டு கழக தேர்தல் பணியின் போது உயிரிழந்தனர். இவர்களின் குடும்பத்திற்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த தலா 3 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலைகளை அமைச்சர் திரு SP வேலுமணி மற்றும் கழக நிர்வாகிகள் வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். திருமலைசாமியின் மனைவி திருமதி டி சாந்தா, திரு PN பன்னீர்செல்வத்தின் மனைவி திருமதி P ராதா, திருமதி பி மொத்தையம்மாளின் பேத்தி காளீஸ்வரி ஆகியோர் மக்களின் முதல்வர் சார்பில் வழங்கப்பட்ட நிதி உதவிகளை பெற்றுக் கொண்டனர். அரியலூர் மாவட்டம் உடையாளர் பாளையம் தாலுகா அணைக்குடம் ஊராட்சி காலனி தெருவைச் சேர்ந்த திரு வ நந்தன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கழக பணியின் போது மாரடைப்பால் மரணமடைந்தார். அவரது மகன் திரு என் காமராஜிடம் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி 3 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலையை அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் வழங்கினர். தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா நரசிங்கன்பேட்டை கிளை கழக துணை செயலாளர் திரு கே கண்ணையன் கழக தேர்தல் பணியின் போது உயிரிழந்தார். அவரது மனைவி திருமதி கே ஜெயத்திடம் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க தஞ்சை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ரெங்கசாமி MLA மற்றும் கழக நிர்வாகிகள் 3 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலையை வழங்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா சிலட்டூர் வடக்கு தெருவைச் சேர்ந்த திரு டி சின்னையா கழக தேர்தல் பணியின் போது உயிரிழந்தார். அவரது மனைவி திருமதி சி ஜெயலட்சுமியிடம் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் மற்றும் கழக நிர்வாகிகள் 3 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலையை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். மதுரை புறநகர் மாவட்டம் உத்தப்ப நாயக்கனூரைச் சேர்ந்த உசிலம்பட்டி ஒன்றிய கழக MGR இளைஞர் அணி இணை செயலாளர் திரு ஏ சுரேஷ்குமார் கழக தேர்தல் பணியின் போது சாலை விபத்தில் உயிரிழந்தார். இவரது குடும்பத்திற்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க திரு சுரேஷ்குமாரின் மனைவி திருமதி எஸ் சாந்தியிடம் 3 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலையை மதுரை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு முத்துராமலிங்கம் MLA உள்ளிட்டோர் வழங்கி ஆறுதல் கூறினர். விருதுநகர் மாவட்டம் லட்சுமி நகர் பாரதியார் தெருவைச் சேர்ந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக காஞ்சிபுரம் மண்டல அண்ணா தொழிற்சங்கம் கோயம்பேடு பணிமனையில் ஓட்டுநராக பணியாற்றிய திரு எஸ் செந்தில்குமார் மாரடைப்பால் மரணமடைந்தார். அவரது குடும்பத்திற்கும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த 3 லட்சம் ரூபாய்க்கான நிதி உதவியை திரு செந்தில்குமாரின் மனைவி திருமதி எஸ் விஜயலட்சுமியிடம் அமைச்சர்கள் திரு RB உதயகுமார், திரு KT ராஜேந்திர பாலாஜி மற்றும் கழக நிர்வாகிகள் நேரில் வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மணலி காட்டுவிளை RC தெருவைச் சேர்ந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நாகர்கோவில் மண்டல அண்ணா தொழிலாளர் சங்கத்தைச் சேர்ந்த குலச்சல் பணிமனை ஓட்டுநர் திரு P அஜித்குமார் கழக பணியின் போது உயிரிழந்தார். அவரது மனைவி திருமதி எஸ் சுஜாவிடம் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க கன்னியாகுமரி மாவட்ட கழக செயலாளர் திரு என் தளவாய் சுந்தரம் மற்றும் கழக நிர்வாகிகள் 3 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலையை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தாலுகா இனாம் கிளியூர் ஊராட்சியைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாசன், திரு மூக்கையா ஆகியோர் கடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் கழக தேர்தல் பணியின் போது சாலை விபத்தில் படுகாயமடைந்து செயல்பட முடியாமல் உள்ளனர். இவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதி உதவி வழங்கப்படும் என மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்திருந்தார். மக்களின் முதல்வர் ஆணைக்கிணங்க திரு ஸ்ரீனிவாசன், திரு மூக்கையா ஆகியோரிடம் அமைச்சர் திரு R காமராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் தலா 1 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலைகளை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். குடும்ப தலைவரை இழந்து வாடும் தங்களது குடும்பங்களின் வறுமை சூழ்நிலையை அறிந்து அமைச்சர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளை தங்களின் இல்லங்களுக்கே அனுப்பி வைத்து கருணை உள்ளத்தோடு குடும்ப நல நிதி உதவியை தாய் உள்ளத்துடன் வழங்கியுள்ள மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக மக்களின் இல்லங்களிலும் அவர்தம் நெஞ்சங்களிலும் நிலைத்து நிற்கும் காவல் தெய்வம் என்று நிதி உதவியினை பெற்றுக்கொண்டவர்கள் உள்ளம் ததும்ப கண்ணீர் மல்க நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர்.